திரு ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் கண்டுக்கல, உடனே வெளிநாடு போயிட்டார். எதுக்கு? தொழில் முதலீட்டு ஈர்க்கிறதுக்கு. தொழில் முதலீட்டை ஈர்க்க போகல, இங்க செய்த ஊழலில் கிடைக்கின்ற பணத்தை தொழில் முதலீடு செய்ய போயிருக்கார். அதுதான உண்மை. அங்க போய் தொழில் முதலீட்டு ஈர்க்க போனா பரவாயில்ல, பாராட்டலாம். இன்றைக்கு இந்தியாவில் எத்தனையோ மாநில முதலமைச்சர்கள் வெளிநாடு போறாங்க, அந்தந்த மாநிலத்துக்கு தேவையான தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்காக போறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் இப்ப ஜெர்மனுக்கு போயிருக்கார். இன்றைக்கு காலையில் பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா 3200 கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்ததாக பத்திரிகை செய்தி. இதுல என்ன வேடிக்கைனா, ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கின்ற பொழுது 2 தொழில் நடந்துகிட்டு இருக்குது. அந்த 2 தொழிலையும் அவர்கள் விரிவுபடுத்துறாங்க. அந்த விரிவுபடுத்துறத ஜெர்மன்ல போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறாங்க. எவ்வளவு பொய் பாருங்க. ஒரே ஒரு நிறுவனம் தான் 1000 கோடியில புதிதா தொழில் அங்க செய்வதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. 3 நிறுவனம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டதா செய்தி. அதில் ஏற்கனவே 2 நிறுவனம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தொழில் தொடங்கப்பட்டு நடந்துகிட்டு இருக்குது. அவர்கள் அந்த தொழிற்சாலையில் விரிவு செய்கிறாங்க. அதற்கு போய் வெளிநாட்டில் போய் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறாங்க.